ஜெய் பீம் அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் பரபரப்பான இயக்குனர்கள்ல ஒருவரான அருணம ஞானவேல் அவர்கள் ஜெய் பீம் படத்துடைய வெற்றி அவருக்கு ரஜினி சாரை வைத்து வேட்டையின் திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பு பெற்று தந்தது. ரஜினி சாருக்காக முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படத்தை உருவாக்கியிருக்க அருணம ஞானவேல் அவர்கள் என்னதான் கமர்ஷியல் படமாக இருந்தாலுமே மற்ற படங்களை காட்டிலுமே வேட்டையின் படம் சற்று வித்தியாசமான ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா வேட்டையின் படத்துடைய இசை வெளியீட்டு விழா சில தினங்களுக்கு முன்னாடி மிக பிரம்மாண்ட முறையில நடந்தது. அப்போது இந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோவுமே வெளியாச்சு. ஆனா அந்த கிளிம்ஸ் வீடியோ எதிர்பார்த்த வரவேற்பை பெறல. குறிப்பாக கிளிம்ஸ் வீடியோவில் இடம்பெற்ற நம்ம அமிதாப் பச்சன் சாருடைய குரல் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானது. எனவே அந்த குரலை தற்போது AI தொழில்நுட்பம் மூலமாக சேஞ்ச் பண்ணிருக்காங்களா. மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியிட்டு படத்தின் மீதான ஹைப்பை அதிகரிக்கும் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டிருக்காங்க. சோ அந்த வகையில வேட்டையின் படத்துடைய ட்ரெய்லர் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடியே ரெடி ஆகிடுச்சா. ட்ரெய்லர் ரெடியான உடனே நம்ம ஞானவேல் அவர்கள் ரஜினி சாரிடம் போட்டு காட்டியிருக்காரு. ட்ரெய்லரை பார்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் டைரக்டர் சார் சூப்பரான ட்ரெய்லர் ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாராட்டியிருக்காரா. இந்த நிலையில ரஜினி சார் தற்போது மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற நம்ம ரஜினி சார் பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.